Hello students, 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களா? ஸோ எழுத போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முழுக்க உங்களுக்கு எப்படி எழுதுனாக்கா சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சென்டம் மார்க் வரும் நம்பிக்கையோடு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எதனால் மார்க் குறையுது, எந்தெந்த இடத்துல எக்ஸாமினர்ஸ் அதுக்கான மார்க்ஸை வந்து கட் பண்ணுறாங்க, எதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணாக்கா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் சென்டம் எங்கெல்லாம் மிஸ் ஆகுது, அதற்கான கோல்டன் ரூல்ஸ் இதில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 100 மார்க்ஸ் எடுத்த ஒரு ஆன்சர் ஷீட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க்ஸ்லேருந்து 2 மார்க்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க கரெக்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ 100 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாக்கா 100 மார்க்ஸ் மிஸ் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரையும் கொஷின் நம்பர்ஸை மார்ஜினுக்கு வெளியே எழுதிட்டு உள்ள ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக 14 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்ட் 2ல் பாருங்கள், 2 மார்க் கொஷின். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, 2 மார்க் கொஷின்ஸ் தெரியும்னா ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எழுதுங்க. இல்லை 8 மார்க்ஸ் தெரியும் அப்படின்னா கிராஃப் ஜாமெண்ட்ரி எழுதிருங்க. சரிங்களா? ஸோ 2 மார்க் கொஷின்ஸில் 28 வந்து கம்பல்சரி. ஸோ மற்றது எல்லாமே 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம், ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆன்சர் எழுதும் பொழுது ஒரு ஆன்சரை முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த ஆன்சர் அப்படின்னு எழுதி இவங்க இந்த மாதிரி ஆன்சர் எழுதியிருக்கணும். இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 2 மார்க் கொஷின்ஸ்க்கு. அடுத்து 16th கொஷின் பாருங்கள். இவங்க வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுட்டு ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு ஆன்சர் எழுதணும். இது கரெக்ட் பண்ணுற அந்த எக்ஸாமினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து 17th கொஷின் பாருங்கள். இதுவுமே வந்து லாஸ்ட்டில் வந்து ஆன்சர்னு, அதாவது சொல்யூஷன் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க, ஃபைனல் ஆன்சர்னு எழுதி இவங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ ஃபுல் மார்க் கிடைச்சாச்சு. அதே போல் 18th கொஷினுக்கும் ஆன்சர்னு எழுதியிருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் உங்களோட ஆன்சரை லாஸ்ட்டில் பாக்ஸ் போட்டு கூட நீங்கள் எடுத்து எழுதலாம். எப்பயுமே வந்து ஒரு சம் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலாஸ் எழுதணும். இதில் பார்த்தீங்களா, சம் ஆஃப் ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா எழுதி தான் நீங்கள் அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் எழுதணும், அதுக்கப்புறம் சம்ம சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர்னு எழுதி எழுதணும். அதுக்கடுத்து 20th கொஸ்டினுமே வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டயக்ராம் வரைய வேண்டியதுக்கெலாம் டயக்ராம் வரைஞ்சி கண்டிப்பாக சம் சால்வ் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சருக்கு முடிஞ்ச வரையும் பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாக வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்குமே 2 மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. லாஸ்ட்டில் ஆன்சர்னு எடுத்து எழுதியிருக்காங்க ஏ அண்ட் பி. இந்த இடத்துல ஏவோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கடுத்தது ஏவையும் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க, பியும் பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டு லாஸ்ட்டில் ஆன்சர்னு எடுத்து எழுதியிருக்காங்க. இது கரெக்ட் பண்ணுற அந்த எக்ஸாமினருக்கு உங்களோட ஆன்சர் ஷீட் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவர் ரைட் இல்லாமல் இந்த மாதிரி, அதாவது ஓவர் ரைட்னா அடித்தல் திருத்தல்லாம் இல்லாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ எப்பயுமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் மார்ஜினுக்கு வெளியே போடுங்க. கொஸ்டின் நம்பர் ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அந்த சம்முக்கு மார்க்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்து பாருங்கள், டு ப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதி அதுக்கப்புறம் சம்ம சால்வ் பண்ணி எல்ஹெச்எஸ் அதை எடுத்து ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் எடுத்து ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து 28th கொஸ்டின் பாருங்கள். இதையுமே வந்து ஃபைனலாக அவங்க வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்னு கொடுத்துட்டு 2 மெத்தடையுமே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல டிவிஷன் லெம்மா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு. அடுத்தது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியும் அவங்க ஹெச்சிஎஃப் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் எழுதியாச்சு, ஃபுல் மார்க் வாங்கியாச்சு. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். கொஷின் நம்பர் மார்ஜினுக்கு வெளியே போட்டுருங்க. டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டு ப்ரூவ்னு எழுதி அந்த கண்டிஷனை எழுதி அதுக்கப்புறம் எல்ஹெச்எஸ்ன்னு எழுதி ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதி அதை ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு போட்டு ஃப்ரம் 1 and 2ன்னு போட்டு 1 ஈக்குவல் டு 2. ஸோ கண்டிஷனை எடுத்து எழுதி ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதில் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டுருங்க. 30th கொஷின் பாருங்கள். ஏபி கொஷினில் கொடுத்துருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதியிருக்காங்க.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 2x + 1 அதை தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0 1 இந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் எழுதும்பொழுது கரெக்ஷன் பண்ணுற எக்ஸாமினருக்கு உங்கள் பேப்பர் மேலே ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தாவே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆரோ டயக்ராமும் போட்டு டேபிள் ஃபார்ம் போட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பேர் எடுத்து எழுதி கிராஃபும் எழுதியிருக்காங்க. ஸோ அழகாக இவங்க ஃபுல் மார்க் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஷின் எழுதுந்து ராங்கன்றதுனால இதை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கொஷினுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். இன்னும் கூட நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரையும் ஸ்கேலை யூஸ் பண்ண பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும்போது கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ த ரூட் ஆஃப் 64x⁴ அந்த கண்டிஷனை எழுதி அதுக்கப்புறம் ஆன்சரை மாடுலஸ்ன்னு போட்டு எழுதணும். அப்போனா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் அது என்ன எடுத்திருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் வந்து a² - 5a + 7 இன்வர்ஸ் 2 ப்ரூவ் பண்ணணும். அது LHS எழுதி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கண்டிஷன் எடுத்து எழுதிட்டு அதுக்கடுத்தது LHS = RHSன்னு எழுதி ப்ரூவ் பண்ணி எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டயக்ராம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சம் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ராங் ஆகிடும். அதில் ஃபார்முலா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கோல்டன் ரூல்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ரூல் என்னென்னா ஃபார்முலா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எழுதியிருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனல் ஆன்சரை வந்து பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இது தேர்ட் ரூலு. ஃபோர்த் ரூல் பார்த்தோன்னா நீட்டான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படின்னாவே அதுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். இது ஃபோர்த் ரூலு. ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஆன்சரில் நிறைய பேர் யூனிட்ஸ் எழுதாமல் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அந்த யூனிட்ஸ்க்கு மார்க்ஸ் போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்பல்சரி யூனிட்ஸை எழுதிருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த 36ல் பாருங்கள் ஃபார்முலாஸ் எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் சால்வ் பண்ணி M2ஓட வேல்யூ பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ஸ் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இஸ் டிவைடட் பை லைன் இன்டூ 2 halves அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்கதை எழுதியாச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக அழகாக மார்க்ஸ் ஃபார்முலா எழுதி சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. 37th கொஷின் பாருங்கள். இவங்க ட்ரிக்னாமெண்ட்ரியில் அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன்லேருந்து ஒரு சம் வந்துடும். இதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ரஃப் டயக்ராம் ஒன்று ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி அழகாக சம் சால்வ் பண்ணுங்கள். முதல் ஸ்டார்டிங்கில் டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல டென்ஷனாக பரபரன்னு விட்டுட்டு வந்த கதைலாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேருந்தே முடிஞ்ச வரையும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி பண்ணுங்கள். இது ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது பாருங்கள். இதில் கிராஃப் வேற அதோட ஸ்கேல் எழுதி கிராஃப் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ கிராஃபுக்குமே வந்து அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கேல் எழுத மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அதுக்கடுத்தது கிராஃபில் இந்த பாக்ஸ் போட்டு அந்த ஸ்கேலெல்லாம் எழுதுங்க. இதுக்கே உங்களுக்கு 8 மார்க்ஸ் கிடைச்சாச்சு. அதுக்கடுத்தது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு 7 + 77 + 777 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் 5 + 55 + 555 இருக்குல்லையே அந்த சம் 3 + 33 + 333 அந்த சம்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது 2024க்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட். என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். ஜாமெண்ட்ரியில் பாருங்கள் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு ஃபேர் டயக்ராம் போட்டுட்டு வெரிஃபிகேஷனோட எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷன் எழுதலை அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரஃப் டயக்ராமும் சரி ஃபேர் டயக்ராமும் நல்லா நீட் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. பென்சில் ஷார்ப்பாக வச்சு நல்லா பிரைட்டாக பண்ணுங்கள். ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். கன்ஸ்ட்ரக்ஷனும் எழுதிருங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது 38th சம் வந்து எழுதியிருக்காங்க. அது ராங் ஆயிருக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கொஷின் பார்த்துக்கோங்க. இது 5 மார்க் கொஷின் மிஸ் ஆனதை அட்டன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க ஷீட்டை இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இது 100 மார்க்ஸ் வாங்கின ஒரு பேப்பர். ஸோ என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும், பேப்பர் எப்படி நீட்டாக இருந்ததுன்னா ஓவர் ரைட் இல்லாமல் இருந்ததுன்னா மார்ஜின்குள்ளே கொஷின் நம்பர்ஸ்லாம் மார்ஜின் வெளியே இருக்கணும், ஆன்சர் மார்ஜின்குள்ளே இருக்கணும். ஸோ டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, கொஷின் நம்பர் ராங்காக போட்டுறாதீங்க, யூனிட்ஸ் கரெக்டாக எழுதுங்க. ரஃப் ஒர்க் எழுதுறது அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டில் பாட்டமில்
ரஃப் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கோல்டன் ரூல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். எப்படி சென்டம் மார்க் எடுக்கலாம், எந்த இடத்துல சென்டம் மார்க் மிஸ் ஆகும், இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட உங்களோட மார்க்ஸு மிஸ் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக பண்ணுங்கள். ஃபார்முலாக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆன்சரை பாக்ஸ் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாப் ரேங்க் வாங்குகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் ஷீட்டில் என்னென்ன ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணனா எப்படி நம்ம அந்த சென்டம் மார்க் மிஸ் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸாக இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே 80 எடுத்தவங்க 90 வாங்கலாம், 90 எடுத்தவங்க சென்டம் வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் எடுக்கிறத விட மேக்ஸில் எக்ஸ்ட்ரா 15 மார்க்ஸ் 100% கிடைக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் 98 எடுத்த மார்க்கும் 99 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போடலான்னு இருக்கேன். போடலாம் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வேண்டான்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.